அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. மூளை சக்தியை மேம்படுத்தும் 7 இஸ்லாமிய உணவுகள். ஏன்னா இஸ்லாம் கற்றுத்தந்த இந்த 7 உணவில் நல்ல சுகாதாரம் இருக்குது. மூளைக்கு ஓடக்கூடிய ரத்தத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த 7 உணவுகள் இருக்கிறது. 1, தேன் மூளை சக்தியை அதிகப்படுத்தும். நினைவாற்றலை என்னது நல்லபடியாக கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதே போல் ஆலிவ் எண்ணெய் நினைவாற்றலை அதிகரிக்கும். 3வது பேரிச்சி பழம் சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்ட ஒரு உணவாக பேரிச்சி பழம் இருக்குது. இது மன நிம்மதியை தரும். அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, நோன்பு திறக்க சொல்ல இஃப்தியாருக்கு பேரிச்சி பழத்தை என்ன செய்ய பயன்படுத்துகிறோம். அதே போல் அத்திப்பழம், இது மூளைக்கு ஓடக்கூடிய ரத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம். மூளை நோயை தடுக்கும். 5வது கருஞ்சீரகம் நினைவாற்றலை அதிகரிக்கும். நோயை தவிர மரணத்தை தவிர எல்லாவற்றிற்கும் இதில் என்ன செய்யுது விடை இருக்கின்றது. ஆனால் அந்த அளவுக்கு எல்லா நோயும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா இந்த கருஞ்சீரகத்தில் வைத்திருக்கின்றான். 6வது மாதுளை பழம் மூளைக்கு ஓடக்கூடிய ரத்தத்தை சுத்தமாக என்ன செய்யும், சரியான முறையில் மூளைக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடிய அதுக்காக உதவியாக இருக்கக்கூடியது இது மாதுளைப்பழம். அது நினைவாற்றல் மேம்படுத்தும். அதே மாதிரி 7வது மீன் நல்ல அமிலம் ஒமேகா 3 என்ற சக்தியை கொண்டு உள்ளடக்கிய ஒரு மீன், உள்ளடக்கிய ஒரு சக்தியை இந்த சக்தியை உள்ளடக்கிய ஒரு உணவாக தான் இந்த கடல் உணவு மீனாக இருக்கின்றது. அதே போல் சுருக்கத்துடைய உணவு முதல் உணவு மீனாக இருக்கின்றது. ஆகிய கனிமது அல்லாஹ்வே இந்த 7 உணவில் என்னது ஆரோக்கியம் இருக்கின்றது மனிதர்களுக்கு. அதே போல் இது சுன்னத்தும் இருக்குது. இந்த 7 உணவு சாப்பிட்றனால இஸ்லாமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.